ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். களத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன், பொழுதுபோக்குக்காரகன் சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் 2025 ஜனவரி 28 மீன ராசிக்குள்ளே வந்துட்டார். கிட்டத்தட்ட 4 மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. அதாவது நீர் ராசியான உங்கள் ராசி மீன ராசிக்குள்ளே வந்துட்டார். மீன ராசி சுக்கிர பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ராசி. உச்சமடைகிறாரு. எந்த கிரகம் வந்து உச்சமடையுதோ நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடக்க போகுது. ஏன்னா உச்சமடைந்த கிரகத்தோட வேலையே அதான். அதனால் மீன ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் நடக்க போகுது. ஒருத்தர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்படின்னா, ஒரு பிரதமர் அவருக்கு எவ்வளோ பவர் இருக்குது, ஒரு சீஃப் மினிஸ்டர் அவருக்கு எவ்வளோ பவர் இருக்குது, அந்த பவர் உங்களுக்கு வரப்போகுது. அதாவது உச்சமடைந்த சுக்கிர பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால யாரோட இருக்காருன்னு பார்க்கணும். யாரோட? மீன ராசியில் ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கார். ராகுவோட சேர்றாரு. ராகுவோடு சேர்றதுனால ராகு யோகக்காரகன், பிரம்மாண்டத்துக்கு அதிபதி. இந்த பிரம்மாண்டத்துக்கு அதிபதி யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் சேரும்போது பயங்கரமான ஒரு முன்னேற்றம், அருமையான ஒரு முன்னேற்றம் மீன ராசிக்கு கிடைக்க போகுது. நார்மலாக வந்து சுக்கிரன் உச்சம் அடையும் போது யாரோட இருக்காருன்னு பார்க்கணும். இவர் வந்து குருவோட பரிவர்த்தனை வேற பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உச்சத்துக்கே ஒரு யோகம் இருக்குது. அது மட்டும் இல்லை, மாளவ யோகம்னு ஒன்று செயல்படும். அப்புறம் புதனோடு சேரும்போது அது ஒரு மதன கோபால யோகம்னு ஒன்று ஏற்படும். லக்ஷ்மி நாராயண யோகம்னு ஒன்று ஏற்படும். ராஜயோகம்னு சொல்லிட்டு அது ஒரு யோகம் ஏற்படும். அது ஒவ்வொரு ராசி பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் சுக்கிர பகவான் ராகுவோடு சேர்றதுனால அதிர்ஷ்டத்தை வாரி தர போறாரு. ஆனால் சுக்கிரனுக்கு தரக்கூடிய சக்தி உண்டு. அதுலேயும் உச்சமடைந்த சுக்கிரன், மெயினாக ராகு சுக்கிரன். சுக்கிரனுக்கு பேர் என்ன? அதிர்ஷ்டக்காரகன், கலஸ்தரக்காரகன், அதிர்ஷ்டக்காரகன். ராகுடைய பேர் யோகக்காரகன். முதல்ல இவங்க 2 பேர் ஒன்றா சேர்றது ஒரு பெரிய மிகப்பெரிய திருப்பு முனையாக ஏற்படும். அதே சுக்கிரன் சனியோட சேர்றாரு, சூரியனோட, சந்திரனோட, புதனோட. கிட்டத்தட்ட சுக்கிரன் பார்த்தீங்கன்னா செவ்வாயை தவிர அமைதியா எல்லா கிரகத்தோட ஒரு லிங்க்ல இருக்காரு. மீன ராசிக்காரங்களுக்கு டெய்லி ஏதாச்சும் ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கு. வரவு வருதோ இல்லையோ செலவு மிகப்பெரிய அளவில் இருக்குது. இதில் யோகக்காரகனும் சந்தோஷக்காரகனும் சேரும்போது சந்தோஷம்தான் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் குரு பகவான் மீன ராசியில் உள்ள வந்து உச்சமடைகிறாரு. இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? இந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னா ரிஷப ராசியான சுக்கிரன் வீட்டில் இருக்கார். இந்த சுக்கிரன் எங்கே இருக்கார்? குரு பகவானோட மீன ராசியில் இருக்கார். இதனால் பரிவர்த்தனை யோகம் உண்டா இருக்குது. இந்த மாதிரி 2 கிரகங்கள் வீடு மாறி மாறி இருந்தால் பரிவர்த்தனை யோகம் ஏற்படும். பரிவர்த்தனை யோகம் இருக்குது. சுக்கிர பகவான் உச்சமாகவும் இருக்கார். இதனால் இரட்டிப்பு பலாபலன்களை பெற போகிறீங்க. இந்த சுக்கிர பகவான் சகாயாதிபதி, அஷ்டமாதிபதி. முக்காவாசி மீனராசி அன்பர்களுக்கு இல்லம் மட்டும்தான் குழப்பமாக இருக்கும். மற்றபடி உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். முயற்சிகள் பரவாயில்ல. குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம். தொழில் வியாபாரத்துலேயும் நீங்கள் வச்சது தான் சட்டம். இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கும். ஆனால் குடும்பத்தில் மட்டும் உங்களால் உயர்த்தி காமிக்க முடியல. ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி களத்திராதிபதி புத பகவான் கொஞ்சம் குழப்பம். 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். உங்களுக்கு வர வாழ்க்கை துணை கோபமாக இருப்பாங்க. அதனால தான் குடும்பத்தில் அப்பப்போ கொஞ்சம் குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களோட அறிவுத்திறன் மூலம் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீனராசிக்காரங்க உங்களுக்கு என்ன வயதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 2025 எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு மீனராசிக்கு தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் மீனராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இருந்தார். அதாவது 12ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணார். செலவை வச்சுக்கிட்டே இருந்தார். ஏகப்பட்ட செலவு. ஏதோ ஒன்று, நிறைய பேருக்கு இடமாற்றம் வேறு, உத்தியோகத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், தொழில் வியாபாரத்தில் பரவாயில்லைன்னு ஒரு சுச்சுவேஷன். ஆனால் ஏதோ ஒன்று சமாளித்து போயிட்டுருக்கீங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வர போகிறாருன்னா ஜென்ம ராசிக்கு வந்து உச்சமடைகிறாரு. ஏன்னா உங்கள் ராசி ஜென்ம ராசி மீன ராசி. அந்த வகையில் உச்சம். இந்த உச்சமடைந்த சுக்கிர பகவான் என்ன அப்படின்னா யோகக்காரகன் ராகுவோடு இணைகிறார். ராகு ஜென்ம ராசியில் இருந்துட்டு குழப்பத்தை தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் இப்போ என்னன்னா இந்த சுக்கிர பகவான் உச்சமடைந்து அவரோட சேர்றதுனால மனசில் இருக்கிற கவலைகள் குறையும், சந்தோஷம் அதிகமாகும். ஏன்னா ஜென்ம ராசியில் சுக்கிர பகவான் வந்தாலே சூப்பர். அது யோகக்காரனோட சேரும்போது அப்படியே அற்புதமான ஒரு முன்னேற்றம். அதே சமயம் உங்களுக்கு பரிவர்த்தனை யோகமும் கிடைக்க போகுது. இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக இந்த மீனராசிக்கு கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக குறையும். சூப்பராக குறைஞ்சி, சூப்பராக மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறைஞ்சி, சங்கடங்கள் குறைஞ்சி ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா உயர்வுக்காக உயர்ந்துட்டுருப்பீங்க. உத்தியோகத்தில் உயர்வுக்காக முயற்சி செய்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க, வெற்றி நிச்சயம். தொழில் வியாபாரம் இப்படி தானே ஒரு ஸ்கெட்சை போடுவீங்க பாருங்கள், அற்புதமாக இருக்கும். சக கூட்டாளிகளாக ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க. இதில் சில பியூட்டி என்னென்னா மற்ற வியாபாரிகளோட உங்கள் வியாபாரம் இப்போ பிச்சுட்டு போகும். அதுவே பெரிய விஷயம். சொல்லப்போனால் அவங்க தான் உங்களுக்கு போட்டியாளரே. அந்த போட்டியாளரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்போ அதே இந்த குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்திருக்கும். என்னதான் மருத்துவ செலவு இருந்தாலும் சமாளிச்சுட்டு தான் இருந்தீங்க. இதெல்லாம் இப்போ குறையும். மனசில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். இந்த நேரத்தில் விருந்து, கேளிக்கைகள், இந்த சந்தோஷமான வாழ்க்கையை சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறீங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா பரிவர்த்தனை யோகம், மாளவிய யோகம் ரெண்டுமே உங்களுக்கு கிடைச்சி அற்புதமான வாழ்க்கை வாழ போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு மாதம் எப்படி செலவாகுதுன்னே தெரில. அதானே ஒன்று பேரண்ட்ஸ் ஹெல்த்து சரி இருக்காது. திடீர்னு பசங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஏதாச்சும் ஃபீஸ் கட்டுவீங்க.
திடீர் ஃபங்க்ஷன் வரும், திடீர் ட்ராவல் வரும், அது வருது இது வருதுன்னு பணம் எல்லாமே கரைஞ்சு போகும். ஏதாச்சும் பண வரவு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஏதாச்சும் வேலை மாற்றலாமா, ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா. ஆனால் இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் மாற்ற போகிறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், மாலவ யோகன்றது எல்லா ராசிக்கும் உண்டு. மீனத்தில் தான் சுக்கிரன் உச்சமாடிறதுனால குருவோட பரிவர்த்தனை பண்ணுறாரு, சனியோட மீட்டப் வைக்கிறாரு, ராகுவோட சேர்ந்துருக்காரு. என்ன பலனை தான் தரும்னு கேட்டால், ஃபஸ்ட் ஹவுஸ்னா தலை, மூளை, அறிவு, உங்களுடைய புத்தி கூர்மை, உங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங் எல்லாமே இந்த ஃபஸ்ட் ஹவுஸ் தான். அந்த முதலாம் வீட்டில் சுக்கிர பகவான் வரும்போது மனசும் புத்தியும் எப்படி வேலை செய்யணும், நீங்கள் என்ன நினச்சி முயற்சியை செய்கிறீங்களோ, இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அதுக்கான வெற்றிகள் கிடைக்கும். அதுக்கான எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆக்டிவேஷனை வந்து ஆக்ஷனில் கொண்டு வந்துருமா அப்படின்னா நம்ம கேல்குலேட் பண்ணணும். அந்த இடத்துல வந்து சுக்கிரனோட சேரும்போது குருவோடு அது வந்து இன்டர்சேஞ்ச். அந்த மீனத்துக்கு செகண்ட் ஹவுஸ் இன்கம் ஹவுஸ், அதாவது செவ்வாய் பகவான் அவரோட பொசிஷன் 4, 5ஆம் வீட்டில் வரும்போது இப்படியெல்லாம் பார்த்தோம்னா இது வரைக்கும் ஒரே விரயம் வந்ததுனால இனிமேல் வரவு தான். சுக்கிர பகவான் வந்தனால வரவு தான். ஏதோ ஒரு வகையில் தேவைகள் வந்து பூர்த்தி ஆகும். ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்கம், ஒரு வரவு வருது, ஒரு வாய்ப்பு வரும். மூளையை கசக்கி பாசிட்டிவாக ஒரு திங்க் பண்ணுவீங்க. எல்லாமே பொருளாதார ரீதியாக அந்த சிக்கல்களை ரொம்பவே குறைச்சிரும். ஒரு வருஷம் ஃபுல்லாக பண்ண செலவை ஏதோ ஒரு வகையில் வந்து சேரும். அதுதான் முதல் நல்ல பலன். அதே மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்குங்கன்னா ஒரு சைடில் அக்செப்ட் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இப்போ குறையும், அதெல்லாம் இப்போ குறைஞ்சிட்டு வரும். ஒரு வருத்தம் இருந்திருக்கும், ஒரு தயக்கம் இருந்திருக்கும், ஒரு டிலே இருந்திருக்கும். அதான் சொன்னேன், அதிர்ஷ்டம் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எந்த நல்ல கோள்கள் உங்கள் ராசிக்குள்ளே வருதோ அப்போ எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். மீன ராசிக்காரங்க வாகனங்கள் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த சமயத்தில் அது பண்ணால் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் வந்துட்டார்ல, மாற்றுங்க, நல்லதே நடக்கும். நிறைய பேருக்கு மனஸ்தாபங்கள் இருக்கும், மனசு கஷ்டமாக இருக்குது, என்னுடைய உறவினர்கள்ட்டே நிறைய பேச முடியல, ஒரு இனம் புரியாத தேவையற்ற ஒரு வாக்குவாதம், சண்டைகள், ஒரு சின்ன விஷயம் பெருசாகிட்டு இருக்கும், அது எப்படியாச்சும் முடிவு கொண்டு வரணும், அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துங்க, கண்டிப்பாக சால்வ் ஆகும். ஆனால் சில எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும். அது உத்தியோகத்தில் இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம், கல்வியில் இருக்கலாம். அதே மாதிரி எதிர்பாராத தன வரவும் வரலாம். அதே மாதிரி எதிர்பாராத விரைய செலவும் இருக்கும். ஏன்னா லாபாதிபதியும் இவர் தான், விரையாதிபதியும் இவர் தான், சனீஸ்வர பகவான். அவருடைய ஸ்தானத்தில் தான் இந்த சுக்கிர பகவான் வராரு, ஜென்ம ராசியில் இருக்காரு. அதனால் சந்தோஷத்துக்காகவும் நீங்கள் செலவு பண்ணலாம். நீங்கள் ஜாலியாக ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம், அந்த எண்ணத்தில் கூட நீங்கள் செலவு பண்ணலாம். சில பேர் எதிர்பாராத சில சுப செலவுகள் ஏற்படும், அதனால் உங்களுக்கு அற்புதமான ஒரு செலவுகள். சில பேருக்கு சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும், அதற்காக விரைவும் உங்களுக்கு ஏற்படலாம். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சொத்து வாங்கிறதுக்கு திட்டம் போட்டிங்கன்னா அதுவும் கை கூடும், டக்குன்னு முடியும். அதே மாதிரி வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க, அவங்க மூலிமா நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் சாதிக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய கூட்டாளிகள் உங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க, தொழில் வியாபாரத்துலேயும் உதவி செய்வாங்க. இவ்வளோ நாளும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கும், அதெல்லாம் சுமூகமாக முடிஞ்சு ஒன்றா இருப்பீங்க. அதே மாதிரி எடுக்கிற காரியங்களில் ஒரு மன திருப்தி இருக்கும். அதே மாதிரி எடுக்கிற காரியத்தில் மன திருப்தி இருக்கும். எப்போவுமே அதுதான், வேலை செய்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனால் திருப்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான், அது கிடைக்கும். அதே மாதிரி உறவுகளும் பலமாக உங்களுக்கு கை கொடுப்பாங்க. வெளிநாடு போகணும்னா அந்த வாய்ப்பு ஏற்படும். படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும், அதனால் வெளிநாடு போகிறேன்னு கேட்டிங்கன்னா, படிக்கணும், உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்னு வெளிநாடு போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே சமயம் ஜாலியாக ஒரு ட்ரிப் போயிட்டு வரலான்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சரியான நேரம் போயிட்டு வாங்க, டக்குன்னு எல்லாம் முடியும். நல்ல ஒரு சுகாதிபதியோட புத பகவான் நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் வரும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் ஏற்படும். உச்சம்னா ஒரு பதவியோட மேக்சிமம், அதாவது கல்வியில் டாப்பில் வருவீங்க, உத்தியோகத்தில் டாப்பில் வருவீங்க, ஒரு வியாபாரத்தில் உச்சத்தை தொடுவீங்க. அதே மாதிரி சுக்கிரன் வந்து காதல், திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து பூர்த்தி பண்ணி நிறைவேற்றுவார். சுக்கிரன் வந்து லக்ஸுரி லைஃப், மெயினாக கார். அடுத்து சுக்கிர பகவான் வந்து மெயினாக பங்களா டைப் வீடு, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் சுக்கிர பகவான் அதிகமாக கொடுப்பாரு. அதனால் முயற்சியை கைவிடாதீங்க, தொடர்ந்து முயற்சி செய்துகிட்டே இருங்க, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், உங்கள் மீனராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.